ரெண்டு பசங்க தான் ஒரு போய் போய் சேர்த்தான். அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு வயிற்று வலி வந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு நல்ல பையன் தான். அப்பா அம்மா தெய்வமா நினைப்பான், காலையில் எழுந்து போவான், எல்லாம் பண்ணுவான். அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு நாள் வயிற்று வலி வந்துச்சு. அவன் என்ன பண்ணா, நேரம் தனமாட்ட மேலே ஏன்னா கம்னாட்டி தனமாட்ட புட்டு போட வந்து அந்த காய அவன் கொலையில உட்காந்துருக்கான். அடி கொலையில உட்காந்து மேலே வெட்டிருக்கான். கீழே தான் செத்துருவான்ல, அங்க மேல இருந்து பாரு பணம் சொல்லி பாத்துக்கிறாங்க. இவன் அப்பா அம்மா தெய்வமா மதிக்கிறான். இவன் கொலை ஆட்டிச்சுன்னா கீழே செத்துருவான். அவன் நம்ம காப்பாற்றணும். பார்வதி பரவ சொல்ல கூப்பிடுறாங்க. நேரம் ஆளுமா அந்த தலைமாத்தாடி வந்து நிட்டு எல்லாருமா அப்பான்னா நான் பிடிக்கிறேன், அம்மானா நீ பிடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இவன் போல வெட்டினே அடிச்சு வந்து வரான். அப்போ அம்மா ரெண்டு பேரும் முடிச்சாங்க. அவனை காப்பாத்தி சத்தம்பர் கம்மியாட்டி அவன் எப்படி சத்தமா தெரியுமா? அவனுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு அந்த கம்மியாட்டி என்ன கடை வாங்கி கொடுத்து வந்தா அவன் தானே மாத்தணும். அதே மாதிரி பழைய உட்காந்து வெட்டிக்கிறான். இது பாயும் பாடும் சொல்லி மாத்திக்கிறாங்க. ஒரு பையன் வெட்டிக்கிறான். அதே மாதிரி காப்பாற்றலாம். ஐயோ நான் வரமாட்டேன், அது கூட வரமாட்டேன் கம்மியாட்டி அவன் எப்படி செத்து போகணும் அப்படின்னா ஈஸ்வரன் நம்ம பொங்கல் காப்பாற்றலாம் பையன் தனமாத்தாடி வந்துட்டான். நீ வந்தேன் அப்பா அண்ணா நான் பிடிக்கிறேன், அம்மா நான் நீ பிடி நிற்கிறேன். வெட்டினா நம்ம பிடிக்காது ஆத்திரிச்சு கீழ் வந்தாங்க. அப்பா அம்மான்னு சொல்ல வந்தாங்க. சொல்லுது ஐயோ நம்ம ரெண்டு பேரும் விட்டாங்க சேர்ந்து போட்டாங்க. அதனால நடத்த அப்பா அம்மா தெய்வமா மதிக்கணும். மதிக்காது தேகிட்டா ஐயோ ஐயோ மூஞ்சி கேக்குது. இங்க பாரு இங்க பாடுறா என்ன வரல இங்க பாத்துக்கிறீங்க. பெரிய சிறந்த கண்ணு ஆண்டவன் பார்க்கத்தான் அழகா. ஆனா அழகத்துல ஒண்ணு விட்டா ஒருத்தங்க அழக சிறந்த யாரும் இருக்க மாட்டாங்க. திரும்ப கொஞ்சம் பாருங்க நாடகத்தை பாருங்கம்மா. எவனோ சோறு வச்சு கம்மியா செங்கல் என்ன பண்றது? எல்லாம் 60 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் காயிருங்க. பார்த்தா வெறும் 15 சென்டிமீட்டர். இதை போட்டு ஏர் வேலைக்கு போனா அவங்களாம் ஃபுல்லா அங்கதான் இருப்பான். கவர்மெண்ட் துட்டு போடுறானோ போலியோ அங்கதான் இருப்பான். என்னத்துக்கு சொல்லுகிறேன் அவனா தெரியாது உங்களுக்கு. அவன் சின்னவா இது பெருசு இது சின்ன இது கொஞ்சம் பெரிய வேலை. இது மூத்தால ஆமா சிறப்பா நாட்டிட்டாங்க. சின்ன பொண்ணு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு சொல்லி கொடுத்தா நான் பிடிச்சிக்கிறேன். இது மட்டும் தான் மன்னரு, நான் வேலைக்காரன். நாட்டு சிறப்பா நீ என்ன கேட்டாலும் தரணும். அதுதான் கல்யாணம் ஆகுது. நானும் சொன்ன நம்பர் தானா? அதாவது எனக்கு தெரியுமா? வெளிநாட்டுல அமைச்சிட நான் தானே போன் பண்ணி நம்பர் குடிச்சுக்கா. ஆமா மோசமான ஆளு. ஐயோ குழந்தை கூட விட மாட்டேன். நம்பர் தானா? நான் தான் என் செல்ல குடிச்சுக்கா. ஒன்பது 10 நம்பர் வந்துட்டு